விடுகதைகள். தண்ணீர் இருக்கும் வரை நீந்த பழகுவான் முதலை அல்ல. நிலத்தில் வந்த பின் அசைவதையே மறந்து விடுவான். அவன் யார்? இதற்கான பதில் படகு. நான்கு கால்கள் உண்டு, கதிரை அல்ல. கை உண்டு, விரல்கள் இல்லை. அவன் யார்? இதற்கான பதில் கட்டில். உயிர் உண்டு, மனிதன் சார்ந்தது அல்ல. அவனுக்கோ கண், மூக்கு, காதோ கிடையாது. ஆனால் உருவம் உண்டு. அவன் யார்? இதற்கான பதில் மண்புழு. மணிமணியாய் கொட்டி கிடக்கு, ஆனால் அவற்றால் ஒரு மணிமாலை கூட செய்ய தோணவில்லை. அது என்ன? இதற்கான பதில் மண். எனக்கே சொந்தமானது, எனக்கு மாத்திரமே உதவும். என்னுடைய சொந்தங்கள் பயன்படுத்தினாலும் உபயோகப்பட மாட்டேன். நான் யார்? இதற்கான பதில் பூட்டு, சாவி. நாங்கள் இருவரும் இரட்டை பிறவிகள். எம்மை முன்னோக்கி இழுத்தால் சேருவோம், அதுவே பின்னோக்கி இழுத்தால் பிரிந்து விடுவோம். நாங்கள் யார்? இதற்கான பதில் ஜிப். குத்து கல்லாட்டம் ஒரே இடத்தில் இருப்பான், ஆனால் நம் செய்தியை ஊருக்கு ஊர் கொண்டு சேர்க்க உதவுவான். அவன் யார்? இதற்கான பதில் தபால் பெட்டி. மழைக்காலம் வந்துவிட்டால் அவனை எங்கும் பார்த்துவிட முடியாது. ஆனால் மக்களோ அவன் வருகையை எதிர்பார்ப்பர். அவன் யார்? இதற்கான பதில் சூரியன். இலசானாலும் காய்தான், பழசானாலும் நான் காய்தான். நான் யார்? இதற்கான பதில் தேங்காய். கூண்டுக்குள் ஒரு கூடு, அந்த கூட்டில் 4 அறைகள். அது என்ன? இதற்கான பதில் இதயம். ஓர் 1000 போர்க்கள வீரர்கள் எந்தவித கேடயமோ ஆயுதங்களோ இல்லாமல் நடைப்பயணமாக போர்க்களம் செல்கின்றனர். அவர்கள் யார்? இதற்கான பதில் எறும்பு. காற்றினை பதுக்கி வைத்ததன் பாவத்திற்காக காலாலும் கையாலும் அடி வாங்குகிறான். அவன் யார்? இதற்கான பதில் பந்து. ஒற்றை செவியுடையவன், ஊதல் குழலுடையவன், ஊருக்கே சத்தம் கொடுக்கிறான். அவன் யார்? இதற்கான பதில் மைக் செட். ஏழைகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வரவைப்பதும் நானே, அவர்களின் கண்ணீரை துடைக்கும் கடதாசியும் நானே. நான் யார்? இதற்கான பதில் பணம்.